ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं बिबदैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ज्ञानवासिष्ठं प्रार्थने। यदस्सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः। பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுபத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஐந்தாவது உபசம பிரகரணம். 10வது ஹிதோபதேசம். பாடல் 38. சற்றும் விசேடமறவிட்டு சன்மாத்திரமாய்ப் பற்றின்றி ஒற்றை வடிவாம் மகா வடிவாம் அதுவே சத்தைக்கு உறும் பதமாம் மற்றும் காலசத்தை கலாசத்தை பத்து சத்தை என உற்ற சத்தை மூன்றும் ஒழித்து ஒன்றாம் சன்மாத்திரத்துருவாய். இந்த சம்சாரம் என்ற பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு மூலம் எது என்று ஸ்ரீராமர் கேட்க வசிஷ்ட முனிவர் விடை கூறி வருகின்றார். உலகத்திற்கு மூலம் உடல், உடலிற்கு மூலம் என்பது விதை, காரணம். இந்த உலகம் என்ற தோற்றம் அதை மாயை என்ற சொன்ன வார்த்தையினால் சொன்னார். மாயைக்கு மூலம் எதுன்னு கேள்வி கேட்கப்பட்டது. மாயை என்பது மாயா காரியமான உலகம். இந்த உலகத்திலிருந்து ஜீவனுக்கு கிடைக்கின்ற இன்பத் துன்பமயமான வாழ்க்கை, அதான் சம்சாரம்னு சொல்லுகின்றோம். இந்த உலகத்திற்கு மூலம் விதை, காரணம் ஷரீரம், உடல். உடலிற்கு மூலம் மனம், மனது. மனதிற்கு மூலம் வாசனை, வாசனை மற்றும் பிராண சலனம் ரெண்டும் சேர்த்து சொல்லப்பட்டது. ரெண்டு மூலம் வாசனை, பிராண சலனம். இந்த வாசனைக்கு மூலம் எது என்றால் திருஷ்யம் என்ற மனக்கற்பனைகளாகிய தோற்றங்கள். அந்த திருஷ்யத்துக்கு மூலம் எது என்றால் அது ஆத்மா பிரம்மம். இங்கே அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறது ஆத்மா பிரம்மம் என்பதுதான். அது சத்து சித்தாக இருக்கின்றது, சச்சித் ஆனந்தமாக அது இருக்கின்றது. அந்த திருஷ்யத்தை அறிகின்ற திருக் ஸ்வரூபமான ஆத்மா அது
நீ என்று இருக்க வேண்டும். அதுவே நீ, அவன் நீ சத்தியம் என்று சொன்னார். இந்த திருஷ்யங்களை விடுத்து திருக் மாத்திரமாக இருக்க வேண்டும். அப்படி இருத்தல் என்பதுதான் ஜீவன் முக்தி. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா பிரம்மத்தினுடைய சத்தம்சத்தை எடுத்துக்கொண்டு அதே கருத்தை விவரிக்கின்றார். இடமார் சத்துக்கு இரு வடிவாம். இந்த சத்துங்கிறதுக்கு 2 வடிவம் இருக்கின்றது. முன்னாடி சொல்லப்பட்ட சித்துக்கும் இதே மாதிரி 2 வடிவம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி 2 வடிவம்னு அங்கே குறிப்பிட்டு சொல்லப்படலை. ஆனால் அங்கேயும் நமக்கு அறிவின்மை பற்றா அறிவு என்ற வார்த்தை வந்தது. சித்தையும் இதே மாதிரி சத்தை எப்படி 2ஆக பார்க்குறோமோ அதே மாதிரி சித்தையும் 2ஆக பார்க்கலாம். சித் என்பது ஞானம். ஞானம்ங்கிறது 2, ஸ்வரூப ஞானம், விருத்தி ஞானம். அங்கேயும் 2 இருக்குது, ஸ்வரூப ஞானம், விருத்தி ஞானம். ஸ்வரூப ஞானம்ங்கிற பொழுது ஞானஸ்வரூபம், ஞானஸ்வரூபமாகிய ஆத்மா. ஸ்வரூப ஞானம்ங்கிறத ஞானஸ்வரூபம்னு எடுத்துக்கொள்ளணும். ஞானஸ்வரூபமாகிய ஆத்மா. விருத்தி ஞானம் என்றால் விருத்தி ரூபமான ஞானம் அல்லது ஞான விருத்தி. அதையும் மாற்றி போட்டு ஞான விருத்தின்னு. அதில் ஞானஸ்வரூபம் ஆத்மா. அப்புறம் விருத்தி ஞானம்ங்கிறது ஞான ரூபமான விருத்தி, ஞான விருத்தி. அந்த கரணத்தில் மனதில் விஷயங்கள் குறித்து வருகின்ற அறிவு, அதுக்கு விருத்தி ஞானம்னு பேர். அந்த எண்ணங்களுக்கு விருத்தி ஞானம்னு பேர். விருத்தி ஞானம் அநேக விஷயங்களை குறித்து இருக்கிற பொழுது அநேகமாக இருக்கின்றது. இந்த ஸ்வரூப ஞானம், ஞானஸ்வரூபமான ஆத்மா அது ஒன்றுதான். இந்த விருத்தி ஞானத்திற்கு விஷயமாக இருக்கக்கூடிய திருஷ்யங்கள் எல்லாம் மித்யா என்று புரிந்து கொண்டு அவைகளை விடுத்து சொரூபத்தில் சொரூப ஞானத்தை மட்டும் பற்றி கொண்டு இருத்தல். அதான் முன்னாடி சொல்லப்பட்டது. அறிவின்மை பற்றா அறிவுங்கிற பொழுது விருத்தி ஞானம் இல்லாத சொரூப ஞானம். துவைத்த விருத்திகள், துவைத்த விஷயங்களை குறித்த விருத்தி ஞானம் இல்லாத சொரூப ஞானத்தில் நிற்றல் என்பது அறிவின்மை பற்றா அறிவு என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி இங்கே சத் என்பதை எடுத்துக்கொண்டு சத்து 2 வடிவாம் என்று விவரிக்கின்றார். காரணம், காரியம். காரண வடிவமான சத்து, காரிய வடிவமான சத்து. அதனால் சத்தை 2ஆக சொல்லலாம். காரண சத்து, காரிய சத்து. காரணம் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கும், காரியம் பலவாக இருக்கும். காரணம் நித்தியமாக இருக்கும். காரணம் நித்தியம், காரியம் அநித்தியம். காரணம் ஏக்கம், காரியம் அநேகம். காரணம் நித்தியம், காரியம் அநித்தியம். அதே மாதிரி காரணம் சத்தியம், காரியம் மித்யா. இதுதான் வேதாந்தத்தினுடைய விஷயம். காரணம் காரியங்கிற பொழுது தங்கம், நகை, மண்பானை மற்ற எல்லாமே காரிய ரூபமாக இருக்கின்றது. அதற்கு ஒரு காரணம் இருக்குது. அதில் பானை அல்லது தங்கம் என்று எடுத்துக்கொண்டு பானைகள் என்பது காரியம். பானைக்கு காரணமானது மண். பானைகள்னு சொல்கிற பொழுது பல இருக்குது, எண்ணற்ற வடிவங்களில் இருக்குது. அதனால் பானைகள்னு சொல்கிறோம். பானைகள் இருக்கின்றன அப்படி தான் சொல்லணும். ஆனால் மண்ணுன்னு சொல்கிற பொழுது மண்கிறது ஒன்று தான், மண்கல் கிடையாது, மண் தான். மண் இருக்கின்றது. அதில் காரணங்கிறது ஏக்கம். எத்தனை பானை இருந்தாலும் அல்லது பானைங்கிற வடிவம் இல்லாமல் வேறு வடிவங்கள், அண்டா, குண்டா, சட்டி, வேறு எத்தனை வடிவங்களில் என்ன பண்ணாலும் அது பாண்டங்கள்னு சொல்கிறோம், பாத்திரங்கள்னு சொல்கிறோம். அது அநேக்கம், நானா. அதில் பானை இருக்கிறது, அண்டா இருக்கிறது, குண்டா இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இருப்புத்தன்மை பானையை குறிப்பதாக இருக்குது. அப்போ காரிய ரூபமான ஒரு இருப்பு. அப்புறம் இந்த காரியங்களுக்கு காரணம் என்னன்னு பார்க்கிற பொழுது மண். அது மண் இருக்கிறது. அங்கே காரண ரூபமான ஒரு இருப்பு. காரணம் எத்தனை இருக்குது? ஒன்று தான். எத்தனை பானைகள் இருந்தாலும் மண்கிறது ஒன்று தான்.
பானைகள்ங்கிறது பல. அதனால் காரணம் ஏக்கம், காரியம் பல. உலகத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். தங்கம், நகை அல்லது தண்ணீர், அலைகள் என்று எல்லா பொருள்களும் அப்படித்தான் இருக்குது. காரணம் ஒன்று, காரியங்கள் பல. ஒன்றிலிருந்து பலவற்றை நாம் உண்டு பண்ண முடிகின்றது காரியங்களாக. அதுக்கப்புறம் காரணம் நித்தியம், காரியம் அனித்தியம். நித்தியம்னாக்கா 3 காலத்திலும் எது இருப்பதோ இருக்கிறதோ அது நித்தியம். ஒரு காலத்தில் மட்டும் இருக்கிறது அனித்தியம். பானை என்று சொல்லுகின்ற பொழுது அது தோன்றுவதற்கு முன்னாடி இல்லை, அழிந்த பிறகு இல்லை. நேற்று இல்லை, நாளை இருக்காது, இன்று இருக்கின்றது. நிகழ்காலத்தில் ஒரு காலத்தில் மட்டும் இருக்கிறது. ஆனால் மண் என்று காரணத்தை பார்த்தாக்கா அது பானை தோன்றுவதற்கு முன்னாடியும் இருந்தது, நேற்றும் இருந்தது, பானையாக இருக்கிற பொழுதும் இருக்கின்றது, பானை அழிந்த பிறகும் இருக்கும். அதாவது பானை ஒரு காலத்தில் இருக்குது, மண்ணானது 3 காலத்திலும் இருக்கின்றது. அதனால் பானைக்கு மண் சத்தியம். மண் 3 காலத்திலையும் இருக்கிறதுனால சத்தியம், பானை ஒரு காலத்தில் இருக்கிறதுனால அது சத்தியங்கிறத விட நித்தியம்னு எடுத்துக்கொள்ளணும். சத்தியங்கிறத அடுத்து பார்க்கலாம். அதனால் நித்தியம்னாக்கா எப்பொழுதும் இருப்பதுன்னு அர்த்தம். தினமும் இருப்பது எதுவோ, எப்பொழுதும் இருப்பது எதுவோ அது நித்தியம். அப்படி இல்லாமல் ஒரு காலத்தில் மட்டும் இருக்கிறது அனித்தியம். இங்கே மண் 3 காலத்திலும் இருக்குது, அது நித்தியம். பானை ஒரு காலத்தில் மட்டும் இருக்குது, அனித்தியம். அது அல்லது தற்காலிகமான இருப்பு. காரண இருப்பு 3 காலத்திலும் இருக்கிற நித்தியமான இருப்பு. காரிய இருப்பு தற்காலிகமான இருப்பு, அதுதான் அனித்தியம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் காரணம் சத்தியம், காரியம் மித்தியா. சத்தியம்னாக்கா உண்மையான இருப்பு, சத்தியம்னாக்கா உண்மையான இருப்பு. மித்தியானாக்கா பொய்யான இருப்பு, தோற்ற மாத்திரமான இருப்பு. மண் பானை என்று சொல்லுகின்ற பொழுது மண் உண்மையிலேயே பானையை பார்க்கிற பொழுது உண்மையான இருப்புடையதாக இருக்கின்றது. அதாவது பானை இல்லாமலும் மண் இருக்கும். பானையை சார்ந்து மண்ணினுடைய இருப்பு இல்லை, மண் சுதந்திரமான இருப்புடையதாக இருக்கின்றது. ஆனால் பானை மண்ணை சார்ந்து இருக்கு, மண் இல்லாமல் பானைங்கிறது இருக்காது. அதனால் பானை இருக்கிறதுன்னு சொல்கிற பொழுது அந்த பானையினுடைய இருப்பு சுதந்திரமான இருப்பல்ல, மண்ணை சார்ந்த இருப்புடையது. பானையிலிருந்து மண்ணை பிரிச்சுட்டா அப்புறம் பானைன்னு ஒன்று இருக்காது. அதனால் மண்பானை இருக்கிறதுன்னு சொல்கிற பொழுது அந்த இருப்பு மண்ணை குறிக்கின்றது. அதனால் பானைன்னு நம்ம ஒரு வடிவத்தை சொல்லுகின்றோம். அந்த வடிவம் மண்ணுக்கு வேறாக தனியாக இருக்க முடியாது. பானை இருக்கிறதுன்னு நம்ம சொன்னாலும் அந்த பானைன்னு ஒரு பொருள் மண்ணுக்கு வேறாக தனியாக இல்லை. உண்மையிலேயே மண் பானை அப்படின்னு சொல்கிற பொழுது மண்ணுன்னு ஒரு பொருள், பானைன்னு ஒரு பொருள்னு 2 பொருள் ஆகுதான்னா இல்லை, மண்ணுன்னு ஒரு பொருள் தான் இருக்குது. பானைங்கிறது வடிவ மாத்திரம். அதனால் அது மித்தியா, பொய்யானது, கற்பனையானது. மண்ணு மேலே ஒரு வடிவத்தை நாம் கற்பித்திருக்கிறோம். அந்த வடிவத்தை எப்படி வேணாலும் கற்பனை பண்ணலாம். அப்படி கற்பனை பண்ண பிறகு அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கின்றோம். அதனால் பானை என்பது மித்யா, மண் என்பது சத்தியம். ஒரு காகிதத்தில் இல்லை போர்டில் பானையை வரைஞ்சிட்டு, பானை ஒரு வடிவத்தை வரைஞ்சிட்டு இது என்னன்னா பானைன்னா, இப்போ பானை இருக்கிறதுன்னு. இப்போ வடிவத்தை நம்ம எங்கே வேணாலும் கொண்டு வரலாம். வெறும் தோற்றமாக இருக்கிறதுனால, அது மித்தியாங்கிறதுனால பேப்பர்லேயோ போர்டுலேயோ வரைஞ்சிட்டு இது என்னான்னு பையனை கேட்டாக்கா பானைன்னு சொல்லிடுவான். பானையானா இப்போ பானைன்னு அங்கே பானை அதில் தண்ணி ஊற்றி வைக்க முடியுமா, பயன்படுத்த முடியுமானா முடியாது. ஆனால் அது பானை தான். அப்போ பானைங்கிறது என்னது? வெறும் வடிவம் மாத்திரம். அது சத்வஸ்து அல்ல, அது பொருள் அல்ல. அதனால தான் அதை மித்யான்னு சொல்லுகின்றோம். இப்போ மண் சத்தியம், பானை மித்யா. இதுதான் காரண காரியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விவேகம். காரணம் ஏக்கம், காரியம் அநேகம். காரணம் நித்தியம், காரியம் அனித்தியம். காரணம் சத்தியம், காரியம் மித்யா. இருந்தாலும் இது மித்யாவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு விவகாரம் இருக்கிறதுனால விவகாரத்தில் அந்த வடிவத்துக்கு
ஒரு இருப்புத்தன்மை, அது வடிவமாக இருக்கிறதுன்னு. மண்ணாக இருக்கிற போது மண் இருக்கிறதுன்னு தான் சொல்லுவோம். அதை ஒரு வடிவத்தில் பிடித்து வைக்கிற பொழுது பானை இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பானைங்கிறதுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு இருப்புத்தன்மையானது இருக்கின்றது. ஆனால் அது வியாபகாரிக்க சத்தியம்னு சொல்கிறோம். பாரமார்த்திக சத்தியம், வியாபகாரிக்க சத்தியம். அதுதான் இங்கே சத்துக்கு இரு வடிவாம், சத்துக்கு 2 வடிவம் இருக்குது. ஏக்கம் நானா வித வடிவாம், ஒன்று பலவிதமாக இருத்தல் என்பது. அப்போ அது மித்யா வடிவம், காரிய வடிவம், காரிய இருப்பு. 2 இருப்பில் ஒரு இருப்பு காரிய இருப்பு. காரிய இருப்பு எப்படி இருக்கும்? அநேகமாக இருக்கும், பலவிதமாக இருக்கும். அப்புறம் தடமார் ஏக்கம் ஒரு வடிவாம், அந்த காரண ரூபமான இருப்பு ஒரு வடிவம், அது ஒன்றுதான், காரணம் ஒன்றுதான். சாற்றும் இவற்றை பிரித்திட கேள், இவற்றை பிரித்து இந்த காரண காரிய விவேகம் செய்து பிரித்து நான் கூற கேட்பாயாக. கடமே படமே உள்ளதென கதுவ காணும் பாவனைகள், படரும் சத்தாம் ரூபத்தின் பிரிவால் பலவாம், அது ஒன்றே. அதனால் காரண ரூபமாக இருக்கிற பொழுது ஒன்றுதான், அது நாம ரூபத்தை எடுக்கின்ற பொழுது பலவாக காணப்படுகின்றது, பல இருப்புடையதாக அது அறியப்படுகின்றது, காணப்படுகிறது. ஒரே மண்ணில் 100 பானையை பண்ண பிறகு 100 பானைகள் இருக்கின்றனன்னு புளூரலில் பன்மையில் சொல்லுகின்றோம். ஆனால் காரணம்னு பார்த்தாக்கா மண் இருக்கிறது, அங்கே பன்மையை சொல்ல முடியாது, சிங்குலர் தான் அது. அதனால் மண் இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அதனால் படரும் சத்தாம் ரூபத்தின் பிரிவால், அந்த ரூபத்தில் பிரிவு, வடிவத்தில் பிரிவு ஏற்பட்டதுனால பலவாம். ஆனால் வாஸ்தவமாக அது ஒன்றே. காரணமாக பார்த்தா அது ஒன்று தான், காரியமாக பார்த்தா அநேகம். இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்றது. அதனால் ஏதோ சாம்பிள் மண் பானையில் இருக்குது, இல்லை நூல் துணியில் இருக்குது, இல்லை தண்ணீர் அலையில் இருக்குது, தங்கம் நகை இல்லை. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் காரிய ரூபமாக இருக்கின்றது. அதனால் இந்த காரியங்கள் அநேகமாக தெரிகின்றது. இதற்குள்ள காரணம் என்னன்னு பார்த்தா ஒன்றே ஒன்று தான், அது சத்தான ஆத்மா அல்லது பிரம்மம் அல்லது இறைவன், ஈஸ்வரன். அதில் பிரபஞ்சம் முழுவதற்கும் காரணம் ஒன்று, பிரபஞ்சம் அதனுடைய காரியமாக பலவாக இருக்கின்றது. அதனால் நம்ம இறைவனை பார்க்கணும்னா என்ன பண்ணணும், எங்கே போகணும்னா இந்த காரியத்தை விளக்குனா காரணமானது விளங்கும், தெரியும். பானைகளை நீக்கிட்டா தங்கம் அல்லது மண் தெரியும். பானையை நீக்கிட்டா என்ன தெரியும்? மண் தெரிகின்றது. நகைகளை நீக்கிட்டா தங்கம் தெரிகின்றது. அதான் இந்த 38வது பாடலில் சொல்கிறார், சற்றும் விசேடம் அறவிட்டு சன்மாத்திரமாய் பற்றின்றி. இந்த விசேடங்கள் இதெல்லாம் விசேஷம்னு பேர். இந்த ரூபங்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்றை வேறுபடுத்தி காட்டுகின்ற அந்த வடிவங்கள் எல்லாம் விசேஷம், அதான் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். இப்போ துணின்னு எடுத்துக்கொண்டால் பச்சை துணி, சிவப்பு துணினா, துணிங்கிறது ஒன்று தான், பச்சை சிவப்புங்கிறது என்னது? அப்ஜெக்டிவ். அந்த துணியினுடைய இன்னொரு துணியிலிருந்து, அதில் அந்த நிறத்திலிருந்து இது வேறுபட்டதுன்னு காமிக்கிறதுக்கான ஒரு தனித்த குணமாக இருக்குது. அதனால் அதான் அதுக்கு பேர் விசேஷம், விசேஷம்னு பேர். அப்ஜெக்டிவ்ங்கிறத சம்ஸ்கிருதத்தில் விசேஷம். பண்பு பெயர்னு தமிழில் சொல்கிறோம். அப்போ இந்த விசேஷமான சிறப்புகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டால், இந்த நாமரூபங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டால், சற்றும் விசேடம் அற விட்டு சன்மாத்திரமாய் எல்லா விசேஷங்களையும் நீக்கி ஏக்கமாய் காரணமாய் இருக்கின்ற சத்மாத்திரமாய். அதனால் காரியத்துக்கான இருப்புகள் அனைத்தையும், காரிய இருப்பை நீக்கிவிட்டு காரண இருப்பு மாத்திரமாய், சன்மாத்திரமாய், பற்று இன்றி. எதில் பற்று இன்றி? அந்த காரியத்தில் நாமரூபத்தில் பற்று இல்லாமல். ஏன்னா அது சத்தியம் இல்லை, மித்யா. அதனால் நாமரூபம் தெரியுதே, விவகாரம் பண்ணுறேனாலும் அது வாஸ்தவம் இல்லை, அது மித்யா. அதனால் அதன் மேலே இருக்கக்கூடிய பற்று வெட்டு, அது மித்யா ஒன்று. இன்னொன்று அது அனித்தியம். அதனால் அந்த காரியத்துக்கான குணங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். காரியம்னாலே ஏக்கம், அனித்தியம், மித்யா. காரியம்னாலே அதில் வெரைட்டி இருக்கும், பல இருக்கும். பலன்னு வர்ற பொழுது இது நல்லது கெட்டது உயர்வு தாழ்வு எல்லா விதமான
பேதங்களும் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். அப்படி பேதம் இருந்தாலும் அந்த பேதங்கள் இருக்குங்கிறது உண்மை, காட்சியில் தெரிகிறது. விவகாரத்தில் ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்குது, அதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அது சத்தியமானா இல்லை, அது மித்யா. அப்புறம் அது நித்தியமான அந்த பேதங்கள் நித்தியமாக என்றைக்குமே சாஸ்வதமாக இருக்குமானா இல்லை, அது அனித்தியம், அது தற்காலிகமாக இருக்கிறது. நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்காது. நேற்று நல்லா இருந்ததே அதே அது இன்றைக்கி கிடைக்குமானா அது நேற்று, இது இன்றைக்கி அப்படியே கிடைப்பதற்கான வாய்ப்பு உத்தரவாதம் இல்லை. அதனால் அனித்தியங்கிறத புரிந்து கொள்ளணும். உலகம் நானாவாக இருக்குது, பலவாக இருக்குது, அதே சமயம் அது அனித்தியமானதாக இருக்கின்றது. சரி, அனித்தியமாக இருந்தாலும் அல்ப காலம் இருக்கே, அதை நான் பயன்படுத்தி கொள்கிறேனே, அதனால் கிடைக்கக்கூடிய அல்ப சுகம் அதை வாங்கி கொள்கிறேனே, அனுபவிக்கிறேனே, அதை ஏன் விடணும் அப்படின்னு கேட்டால் அது அனித்தியமாக மட்டும் இல்லை, மித்தியாவாக இருக்குது, பொய்யாக இருக்குது, காணல் நீர் போல. அதான் அங்கே கவனிக்க வேண்டியது. அது அனித்தியமாக இருக்குன்னா அனித்தியமாக இருக்கட்டும், பரவாயில்ல. காலையில் சாப்பிட்றோம், இப்போ அது அப்புறம் அதுக்கு ஜீரணமாகிடுது, திரும்ப மத்தியானம் பசி வர பொழுது அடுத்த சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுக்கிறோம்னா, இல்லை அனித்தியமாக அப்பப்போ கிடைக்கிறத நான் அனுபவித்து கொள்கிறேன் என்று அப்படி எடுத்துக்கொள்ளலாமே. அனித்தியமாகவாவது இருக்கிறதேனா, அப்படி இல்லை, அது இருக்கிற மாதிரி இருக்கின்றது. அது இருக்கிற பொழுதும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது. அதனால் மித்தியாங்கிறதையும் மறக்கக்கூடாது. காரியம் நானா பலங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அது அனித்தியங்கிறத மறந்து விடுகிறோம். அப்பப்போ அனித்தியங்கிறத மறந்து விடுகிறோம். உலகம் அனித்தியமானது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே அனித்தியமானவை, அழியக்கூடியவை. பொருட்கள் மட்டுமல்ல, உறவுகளும் அது அழியக்கூடியவை, அப்புறம் மாறுபடக்கூடியவை. அனித்தியங்கிற பொழுது பொருளே இல்லாமல் போகலாம், அல்லது பொருளில் இருக்கக்கூடிய குணங்கள் மாறுபடலாம். அந்த குணங்களும் அனித்தியம்தான். பொருளும் அனித்தியமானது, பொருளில் இருக்கக்கூடிய குணங்களும் அனித்தியமானவை. அதான் பக்கத்தில் இருக்க உறவே இல்லாமல் போகலாம், அல்லது உறவு இருந்தாலும் அது எப்பொழுதும் நமக்கு ஆதரவாக இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கானா, அது இல்லை, அது மாறுபடும். அதனால் அந்த அனித்தியத்தன்மைங்கிறது மறக்கக்கூடாது. அதனால தான் நிலையாமை என்பதை நம்ம எல்லா சாஸ்திரங்களும், தர்மசாஸ்திரங்களில் கூட நிலையாமைங்கிறது சொல்லப்படுகின்றது. திருக்குறளில் பார்த்தா, நாலடியாரில் பார்த்தா அது நீதி சாஸ்திரம்னு சொல்கிறோம், ஆனால் அதுலேயும் ஒரு அதிகாரம் நிலையாமைங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் செல்வ நிலையாமை, யாக்கை நிலையாமை, உறவு நிலையாமை எல்லாமே நிலையில்லாதது. நிலையற்றவற்றை நிலையென்றுணரும் புல்லறிவாண்மை கடை. புல்லறிவுன்னு சொல்கிறார். நிலையில்லாத உலகத்தை, நிலையில்லாத அனைத்தையும் நிலையானது நினைக்கிறது அறியாமை. அதனால் இது நிலையில்லாததுங்கிறத புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்வதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்குது, புரிஞ்சுதான் இருக்குது, ஆனால் மறந்துடுறோம். அதான் பிரச்சனை. அது மறந்து விடுகிறோம். அதுக்கு காரணம் பற்று, அதீதமான பற்றுனால அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதான் பிரச்சனை. அது அனித்தியமானதுங்கிறது அனுபவத்தில் இருக்குது, தெரிகிறது. பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் போயிட்டாருன்னா பார்த்து கொண்டு இருக்கிறோம், அங்கே போய் வேதாந்தம் பேசுகிறோம். வாழ்க்கைனா பிறப்பு இறப்பு இருக்கத்தான் செய்யும், அதனால் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்கிறோம். அதே நம்ம வீட்டில் வந்தால், நம்ம வீட்டில் நம்ம உறவுகளில் ஏதாவது போயிட்டான்னா அப்போ அந்த வேதாந்தம் மறந்து போயிருக்கு, இன்னொரு ஆள் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அனித்தியம் நமக்கு தெரியாமல் இல்லை, ஆனால் பற்றுனால நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதான் பிரச்சனை. அறிவுக்கு அது தெளிவாக இருக்குது. ஏன்னா நம்ம உலகம் முழுக்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாள்தோறும் பேப்பரில் படிக்கிற பொழுது யாரோ இறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏதோ இயற்கையாக மரணம் நடக்குது, அல்லது விபத்துனாலேயோ ஏதோ காரணத்தினால மரணம் வந்து கொண்டே இருக்குது, நோய்கள் வந்து கொண்டே இருக்குது, துன்பம் உலகம் முழுக்க இருக்குங்கிறது செய்தித்தாள் பார்த்தா தெரியுது, நியூஸ் சேனல் பார்த்தா தெரியுது. ஆனால் அதெல்லாம் நமக்கு துக்க விஷயமாக இல்லை, அதெல்லாம் வேடிக்கையாக பொழுதுபோக்காக டைம் பாஸாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே சம்பவம் நம்ம வீட்டுக்கு வர்ற பொழுது, நமக்கு நெருங்கின உறவுக்கு வர்ற பொழுது அது தாங்க முடியாத துக்கமாக இருக்குது. அப்போ என்ன காரணம்? அது உண்மை நமக்கு தெரியாமல் இல்லை, அந்த உண்மையை நம்ம அதீதமான பற்றுனால மனசு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. அதனால் தாங்க முடியாத துக்கம்னு வருகின்றது. அதனால் இந்த நிலையாமை புரியறது மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதை தயார்படுத்த வேண்டும். அதுக்கு தான் வேதாந்தம். அதனால் நானாவாக இருக்கிறது, அதே சமயம் அந்த இருப்பு அனித்தியமான இருப்பு, தற்காலிகமான இருப்பு, விவகாரத்தில் இருக்கக்கூடியது.
அது அனித்தியம் மட்டுமல்ல, அது மித்யா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, அனித்தியம் மட்டும் புரிந்து கொண்டால் உலக குடும்பத்தில் இருந்தாலும் உலக விவகாரங்கள் இருந்தாலும் இந்த தர்மங்கிறது மாறுபடக்கூடியதுன்னு புரிந்து கொண்டு மாற்றி மாற்றி உலகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதற்கு மேலே வேதாந்தத்துக்கு வரணும்னா அந்த தற்காலிகமான இருப்பு கூட, அதிலிருந்து வரக்கூடிய சுகம் கூட பொய்யானதுன்னு புரியணும். அது மித்யாத்துவங்கிறது புரியணும். அனித்தியத்துவம் புரியறது மட்டுமல்ல. ஆனால் அனித்தியத்துவம் புரிந்து கொண்டே உலகத்தில் நிறைய பேர் இருக்கான். கிராமத்தில் இல்லை, எல்லாருக்குமே தெரியுது, வேதாந்தம் தெரிஞ்சிருக்கு, பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். வெற்றி தோல்விகள் எல்லாம் சமமாக எடுத்துக்கொண்டு தான் அடுத்தடுத்த முயற்சி. யாரோ சிலருக்கு தான் அதீதமான பற்றுனால் அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பலர் தாங்கிக் கொள்வதாக தான் இருக்காங்க. 10ஆவதுல எத்தனையோ பேர் ஃபெயில் ஆகிற எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறானா? இல்லை, 10ஆவதுலேயோ 12ஆவதுலேயோ அல்லது தொழில் நஷ்டமோ இல்லை கடன் தொல்லையோ இல்லை குடும்ப பிரச்சனையோ இருக்குது. அதனால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை சதவீதம் பேர்? குறைவு தானே. அப்போ அவர்களுக்கு அந்த அனித்தியத்துவத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அது தாங்க முடியாத துக்கமாக இருக்குது. அந்த துக்கத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்காக தன்னுடைய உடலை மாய்த்து கொள்ளுகின்றான். அது சரியா தப்பாங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் அவனுக்கு என்னது, அந்த அனித்தியத்துவங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் மிச்சம் 90 பேர் தற்கொலை பண்ணிக்காமல் இருக்கிறானேன்னா அதுக்கு என்ன காரணம்? அதே பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குல்ல. 10 பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், எல்லாருக்கும் கடன் தொல்லை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்குது, இல்லை பரீட்சையில் ஃபெயில் ஆகிறது இருக்குது, தொழிலில் நஷ்டமாகிறது இருக்குது, இல்லை தீராத நோய்ங்கிறது இருக்குது. இப்படி பல தற்கொலைக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கோ அதில் ஏதோ ஒரு காரணம் எல்லாருக்குமே இருக்குது. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பிரச்சனை எல்லோருக்குமே இருந்து கொண்டு தான் இருக்குது. பிரச்சனை இல்லாத ஆள்னு கிடையாது. ஆனால் தற்கொலை பண்ணாமல் இருக்கிறோமேனா அவனுக்கு தற்கொலை பண்ணுறதுக்கு நியாயம் இருக்குது, காரணம் இருக்குன்னா நமக்கு அதே நியாயம் காரணம் இருக்குல்ல. ஆனால் பண்ணிக்கிறோமானா பண்ணுறது இல்லை. அப்போ என்னது, அது அனித்தியங்கிறத தற்கொலை பண்ணாதவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. அதனால் சரி, இது போனால் பரவாயில்ல, அடுத்த முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அடுத்த முயற்சியை பண்ணுறோம். அப்பையும் உலகத்துக்குள்ளே இருந்து தான் பண்ணுறோம். அதனால் இந்த அனித்தியத்துவம் மட்டும் புரிந்தால் குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கையிலே ஒரு பக்குவமாக நடக்க முடியும். ஒரு முயற்சி தோல்வியானால் அடுத்த முயற்சின்னு போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே வேதாந்தத்துக்கு வரணும்னா அந்த அனித்தியத்துவம் கடந்து அது மித்யாத்துவமும் புரியணும். மித்யாத்துவம் புரிஞ்சாதான் ஒட்டுமொத்தமாக உலகத்தை விட்டே வேதாந்தத்துக்கு வர முடியும். இந்த உலகத்தை விட்டு மட்டுமல்ல, மேல் உலகத்தையும், மறு உலகம், சொர்க்கம் முதலான லோகங்களுக்கு போனாலும் க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் விஷந்தீனா, அதுவும் மாறுபடக்கூடியது. அப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய சுகமும் கூட அது மித்யா சுகம்னா உண்மையான சுகம் இல்லை, அது சுக ஆபாசம் என்பதுதான். ஏன்னா அதோட இருப்பே ஆபாசமானது, அதோட சத்தாவே ஆபாசமானதுன்னா அதிலிருந்து வரக்கூடிய சுகம் மட்டும் எப்படி சத்தியமாக இருக்கும்? அதுவும் ஆபாசம்தான். ஆனால் விஷயங்கள் இருக்குது, அல்பகாலம் இருக்குது, தற்காலிகமாக இருக்குது, நான் பார்க்குறேன், கேட்குறேன், அனுபவிக்கிறேன்னா அந்த அனுபவம், அந்த சுகம் கூட மித்யா சுகம்ங்கிறது புரியணும். அப்போ தான் எது சத்தியம், எது உண்மையான சுகங்கிற தேடுதல் வரும். அங்கே தான் ஆன்மீகத்துக்கு வர முடியும். அதனால் சத்தியம் மித்யா, அந்த ஞானமும் நித்திய விவேகம் என்பதோட சத்தியம் மித்யா ஞானம்ங்கிறதும் இருக்கணும். உலகத்தில் இருந்து வரக்கூடிய சுகம் மித்யானா, சுகம் இருக்கேனா, அது சுகம் இருக்கேனா, அந்த சுகத்தை தருகின்ற வஸ்துக்கள் மித்யா. அந்த சுகம் எங்கேருந்து வருதுன்னா அந்த நாமரூபத்துக்குள்ள சத்வஸ்துவாக இருக்கக்கூடிய ஆத்மாதான் ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆத்மானந்தந்தான் விஷயத்தின் வழியாக வெளிப்படுகிறதுன்னு புரியணும். அதனால் ஒற்றை வடிவாம் மகா வடிவாம், அதுவே சத்தைக்கு உரும்பதமாம். எல்லா மித்யாவான நாமரூபங்களுக்குள்ளேயும் சத்தியமான ஒரு வஸ்துவானது இருக்கின்றது. அந்த சத்திய வஸ்து தான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது. நம்ம விஷயங்களை பார்க்கிற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் நமக்கு கிடைக்கிற சுகம் அந்த மித்யாவான வஸ்துலேருந்து, காரியத்திலிருந்து வரலை, அது காரணத்திலிருந்து வருகின்றது. ஒற்றை வடிவாம் மகா வடிவாம், அதுவே சத்தைக்கு
உறும் பதமாம். என்ற ஒற்றை சன்மாத்திரமாய் விசேஷம் அறவிட்டு சன்மாத்திரமாய் பற்று இன்றி ஒற்றை வடிவாம் மகா வடிவாம். அதற்குள்ள எல்லா காரியங்களுக்குள்ளேயும் இருக்கின்ற காரிய இருப்புக்களுக்குள், இருப்புன்னு சொன்னதுனால 2 இருப்புன்னு சொன்னதுனால இப்படி சொல்கிறேன், காரிய இருப்புக்களுக்குள் இருக்கின்ற ஒன்றேயான காரண இருப்பை கண்டுபிடித்து, அது எப்படிப்பட்டது? அது மகா வடிவம்னா. ஏன்னா எல்லா காரியங்களிலும் இருக்கின்றது, வியாபகமாக இருக்கின்றது. அதனால் ஒன்றுனா அது ஏதோ ஒரு மூலையில் அணு மாதிரி உட்காந்துருக்கும்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது சகல காரியங்களுள்ளும் இருக்குது, சர்வ வியாபகமாக இருக்குது. ஆகவே மகா வடிவம். அதுவே சத்தைக்கு உறும் பதமாம். அதுதான் சத்துன்னு சொல்வதற்கு உண்மையிலேயே பொருளாகும். சத்துன்னு சொல்வதற்கு உண்மையான அந்த சத்துங்கிற லட்சணம் உண்மையிலேயே அதற்குத்தான் பொருந்தும். ஏன்னா மண் பானை இருக்கிறது அல்லது பானை மண்ணை கூட விட்டுட்டு வெறும் பானை இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் உண்மையான அந்த இருப்புத்தன்மை எதை சார்ந்தது? அதற்கு அந்த பானைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மண்ணை சார்ந்தது. மண் தான் இருக்கிறது, மண் பானை வடிவத்தில் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அந்த இருப்பு நம்ம எடுத்து பயன்படுத்துறது, பானையை எடுத்து அந்த பானையை எடுனா வெறும் பானையை மட்டுமே எடுக்க முடியும். பானையை எடுக்கிற பொழுது கூடவே மண்ணும் சேர்ந்து தான் வருது. உண்மையிலேயே நம்ம மண்ணை தான் எடுக்கிறோம், மண்ணை தான் பயன்படுத்துகின்றோம் பானைங்கிற வடிவத்தில். அதனால் அந்த இருப்பு பயன்பாடு அது கூட மண்ணை சார்ந்தது தான். அதனால் அந்த இருப்பு என்பது காரிய இருப்புன்னு சொன்னாலும் வாஸ்தவமாக அந்த இருப்பு காரணத்தை சார்ந்தது. அதனால் அதுவே சத்தைக்கு உறும் பதமாக சத்துன்னு சொல்கிறதுக்கு உரிய வஸ்து அந்த ஒற்றை வடிவாம் மகா வடிவாம். அதுவே சத்தைக்கு உறும் பதமாம். சத்துன்னு சொல்வதற்கு உரிய பொருள், உரிய வஸ்து அந்த ஆத்மாதான், பிரம்மம் தான். அதனால் விவகாரங்களில் நம்ம அநேகம் வைத்து கொண்டிருந்தாலும், அநேகத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தாலும், அதில் இருந்து நமக்கு சுகமானது வந்தாலும் அந்த சுகம் உண்மையிலேயே வஸ்துவில் இருந்து வரலை. அதற்குள்ள வஸ்துவே மித்தியாவான ஒன்றிலிருந்து எப்படி வர முடியும்? வஸ்துவில் இருந்து வர முடியாது. ஏன்னா வஸ்துவே பொய்யானது. அப்போ அந்த வஸ்துக்கு ஆதாரமான ஆத்மாவிலிருந்து வருகின்றது. ஏன்னா இப்போ சினிமா பார்க்குறோம். சினிமா அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அதில் வரக்கூடிய காட்சிகள் எதுவும் உண்மை இல்லை, நமக்கு தெளிவாக தெரியும். அது மித்தியாங்கிற சினிமாவை மித்தியான்னு புரிந்து கொள்றதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சினிமாவோ டிவிலையோ பார்க்கக்கூடிய காட்சிகள் அது மித்தியா. வாஸ்தவமாக அங்கே தெரிகிற மனிதர்கள் உண்மையில் இல்லை. அங்கே திடீர்னு தீ பிடிச்சி எரியுதுன்னு உண்மையிலேயே அங்கே தீ இருக்கா, நெருப்பு இருக்கான்னு எரிஞ்சால் தேட்டரே எரிஞ்சு போகணும். அப்படி எரியலை. அந்த வெள்ளித்திரையாகவே இருக்குது. அதில் நெருப்பு எரியுது, இல்லை கடலை காமிக்கிற பொழுது அவ்வளோ தண்ணீர் இருக்குது, அந்த துணி நினைஞ்சு போகுதான்னு. துணி எரிஞ்சு போகிறதும் இல்லை, நினைஞ்சு போகிறதும் இல்லை. அப்போ அந்த நெருப்பு, அந்த தண்ணீர் எல்லாமே வெறும் காட்சி மாத்திரம், தோற்ற மாத்திரம், வாஸ்தவமாக இல்லை, அது பொய். அதுதான் மித்யாங்கிற வார்த்தையில் வேதாந்தம் சாஸ்திரம் சொல்லுது. அந்த பொய் தோற்றம் அது மித்யா. அப்படி அது மித்யாவாக பொய் தோற்றமாக இருந்தாலும் அதை பார்க்கிறவனுக்கு சுக துக்க அனுபவமானது வருகின்றது. பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நல்ல காட்சியை பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்குது. அதிலே ஒரு சோக காட்சி வந்தால் அதை பார்க்கிற பொழுது நமக்கு துக்கமானது வருகின்றது. இப்போ சுக துக்கம் அனுபவம் வருது அப்படிங்கிறதுனால புறத்தில் இருக்க அந்த காட்சி சத்தியம்னு சொல்ல முடியுமான்னு நமக்கு சுகதுக்க அனுபவத்தை கொடுக்கறதுக்கு புறத்தில் இருக்கிற பொருள் சத்தியமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது மித்தியாவாக இருந்து கூட சுகதுக்கத்தை கொடுக்க முடியும். அங்கே தான் துவைத்தத்துக்கு அத்வைதத்துக்கு வித்தியாசம் வருது. துவைத்திகள் என்ன சொல்கிறாங்க? உலகம் சத்தியம்னு அவர்கள் சொல்கிறதுக்கு ஒரு காரணம், அதில் எனக்கு அனுபவம் இருக்கேனா, அது அனுபவத்தில் இருக்குது, அதிலிருந்து எனக்கு சுகம் வருது, துக்கம் வருது. அதனால் அதை எப்படி நான் இல்லாத பொருள், பொய்ப்பொருள்னு சொல்ல முடியும்? ஆகவே இருக்கிறதுன்னு சொல்கிறான். அதிலிருந்து நமக்கு அனுபவம் இருக்குல்ல, சுகதுக்க அனுபவம் இருக்குது. அப்போ இல்லாத ஒன்று எப்படி சுகதுக்க அனுபவத்தை கொடுக்க முடியும்? அதனால் அது பொய்யில்லை, உண்மைங்கிறான். ஆனால் கனவு அல்லது இந்த சினிமா காட்சி உண்மையாக பொய்யான?
அது பொய்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. அது சுகதுக்க அனுபவத்தை கொடுக்குதில்ல. அப்போ சுகதுக்க அனுபவம் உண்மையாக இருந்து தான் வரணும்ல, உண்மை இல்லாமலே பொய்யானதில் இருந்தும் வர முடியும். ஆகவே அது எப்படியோ அதே மாதிரி தான் நனவு உலகம். சினிமா தியேட்டருக்குள்ளே பார்க்குற காட்சி எப்படியோ அதே மாதிரியா தியேட்டருக்கு வெளியே பார்க்குற காட்சி அதுவும் காட்சி தான்னு வேதாந்தம் சொல்லுது. தியேட்டரில் உட்காந்து பார்க்கறது மட்டுமல்ல சினிமா, ஒட்டுமொத்த உலகமுமே சினிமா தானா. அது ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு கற்பனை காட்சி தான், கற்பனை வடிவம் தான். நமக்கு சுகதுக்கத்தை தருதுங்கிறதுனால அது உண்மை என்று சொல்லணுங்கிறதில்ல, அது மித்யா தான். சினிமா எப்படி மித்யாவோ, நாம் காணுகின்ற கனவு உலகம், கனவு காட்சிகள் மித்யாவோ, அதே மாதிரி நனவுலகமும் மித்யா. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் உலகத்திலிருந்து சுகம் வருதே, ஆகவே அதை மித்யான்னு சொல்ல முடியாது. அந்த சுகத்தை எப்படி நான் விடுறதுன்னா, அது சுகம் ஆபாச சுகம்னு தான் சொல்கிறோம். அது பொய் சுகம். அந்த சினிமாவை பார்த்து உனக்கு கிடைக்கக்கூடிய சுகம் உண்மையான சுகமாக பொய் சுகமான, அது பெரிய கேள்வி. அது பெரிய கேள்வி. சரி, காட்சி பொய்யா இருக்கலாம், அது பொய்யாவே இருக்கட்டும், காட்சி பொய்யாகவே இருக்கட்டும். ஆனால் அதிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி உண்மையானதா பொய்யானதா? அதிலிருந்து எனக்கு வரக்கூடிய சோகம் துக்கமானது உண்மையானதா பொய்யானதா? கனவு பொய்யாகவே இருக்கலாம், ஆனால் அந்த கனவில் இருக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லை அங்கே ஒரு பேயை பார்க்குறோம், இல்லை பாம்பை பார்க்குறோம், இல்லை புலியை பார்த்தா பயம் வருது, பயந்து எந்திரிக்கிறான், விழிக்கிறான். அப்போ அதனால் இவனுக்கு வரக்கூடிய துன்பம் இருக்கே, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுவும் பொய் தான், அதுவும் பொய் தான். அந்த சுக துக்கம் என்பதும் எங்கேருந்து வருதுன்னா, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா. ஒரே சத்வஸ்து ஆத்மாதான், ஆத்மாவில் தான் இந்த சுகமானது வருகின்றது. துக்கம், சுகம் துக்கம் ரெண்டையும் மனசு தான் அனுபவிக்கின்றது. அதனால் இந்த சுக துக்கம் ரெண்டுமே மனதோட கல்பனை என்பது தான். ஞான வாசிஷ்டம் முழுக்கவே அதுதான். இந்த சுக துக்கம், இந்த உலகம் சிருஷ்டிங்கிறது மனதினால் கல்பிக்கப்பட்டது. மனது தான் சுக துக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. ஏன்னா அந்த காட்சி சினிமா நல்ல சினிமாவா கெட்ட சினிமாவான்னு அது பார்க்குற ஆளை பொறுத்து இருக்குது. அவனுக்கு பிடித்த தலைவர் அப்படின்னாக்கா, அவனுடைய ரசிகன், அவனுடைய நடிகன் அப்படின்னாக்கா 10 தடவை பார்க்குறான். இன்னொரு ஆள் பார்த்துட்டு ஒரு தடவை கூட பார்க்க முடியாதுன்ட்டு போகிறான். அப்போ அவனுக்கு மட்டும் அது எப்படி சிறப்பான காட்சியாக நல்ல படமாக இருக்குது, 4 தடவை பார்க்க முடியுது. இன்னொருத்தனுக்கு ஒரு தடவை பார்க்கலாம்னு ரிவ்யூ சொல்கிறான், ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்கிறான், இல்லை பார்க்கவே முடியாது குப்பைன்னு சொல்கிறான். அப்போ என்ன அது நல்லதா கெட்டதா யார் மனசு வச்சு தானே இருக்குது. சினிமா நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியாது, யார் பார்க்குறானோ அவனுடைய மனதை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி உலகம் நல்லதா கெட்டதான்னா யார் பார்க்குறானோ அவனுடைய மனதை பொறுத்து தான் இருக்கின்றது. அதனால் மனது தான் உலகத்தை படைக்கின்றது. இந்த மனதுக்கும் ஆதாரம் என்ன என்கிற பொழுது ஆத்மா. ஒரே ஒரு ஆதாரம் இருக்குது, அந்த ஆத்மா. அது ஆத்மா ஒற்றை வடிவாம் மகா வடிவாம், அதுவே சத்தைக்கு உறும் பதமாம். மற்றும் அதுக்கப்புறம் அதனால் என்ன பண்ணணும்னா, காலசத்தை கலாசத்தை வஸ்து சத்தை என உற்ற சத்தை மூன்றும் ஒழித்து ஒன்றாம் சன்மாத்திரத்து உருவாய். முதல்ல 2 சத்தைக்கு 2 வடிவம்னு சொன்னார். இங்கே காலசத்தை கலாசத்தை வஸ்து சத்தைன்னு 3ன்னா அந்த காரிய சத்தையை 3ஆக பிரித்து சொல்கிறார். சத்தை 2, காரண சத்தை காரிய சத்தை. காரண சத்தை சத்தியம், காரிய சத்தை மித்யா. அந்த காரிய சத்தையை கவனித்து பார்த்தா பல்வேறு மதத்தில் அது பல்வேறு காரியம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்களை பல்வேறு மதஸ்தர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் அதை காலசத்தை கலாசத்தை வஸ்து சத்தைன்னு பிரிக்கிறார். காலசத்தைங்கிறது காலத்தினால் அது தோற்றுவிக்கப்பட்டது, ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் இல்லாமல் போகும். அப்போ நிகழ்காலத்தில் அது இருக்கின்றது. அதனால் அது கால வடிவம். இந்த உலகங்கிறது கால வடிவம் என்று ஒரு மதம் சொல்லுது. அதனால் காலசத்தை. கலாசத்தை, கலா என்பது அவயவம் உறுப்பு, கலைங்கிறது பகுதி, அவயவம் உறுப்பு. பல்வேறு அவயவங்கள் பல்வேறு உறுப்புகள் சேர்ந்து உலகமாக தோன்றுகின்றது, உலகமாக தெரிகின்றது. அந்த அவயவத்தை பிரிச்சுட்டா அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் அவயவம் தான் ஒன்றுக்கு இருப்பை கொடுக்கின்றது. குயவன் பானை எப்படி பண்ணுறான்,
முதல்ல அந்த மண்ணை ஒரு அடி கொண்டு வரான், அப்புறம் நடுவில் வயிறு ஒரு உருண்டை வடிவம் கொண்டு வரான், அதுக்கு மேலே கழுத்து வருது. இப்போ கழுத்து, நடுவில் வயிற்றுப்பகுதி, அடிப்பகுதி மூணும் சேர்ந்து 3 அவயவம் சேருகின்ற பொழுது பானைங்கிற வடிவமானது இருக்கின்றது. அதானே மனுஷன்னாலே கை, கால், உடம்பு, தலை, இதை பிரிச்சுட்டா என்ன இருக்கும்? உடம்புன்னு சொல்கிற பொழுது இதெல்லாம் சேர்த்து உடம்புன்னு சொல்கிறோம். இதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு உடம்புன்னு சொன்னியே எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? தனித்தனியாக பிரித்தா இது என்னன்னா கை பிரிக்க, இது என்னான்னு கேட்டால் கை, இது என்னான்னு கேட்டால் கால், இது என்ன, அப்புறம் நடுவில் கேட்டால் வயிறு, மார்புன்னா. இப்போ உடம்புன்னு சொன்னியே அது எங்கேன்னா? உடம்புன்னு ஒரு பொருள் இல்லை, இந்த அவயவங்கள் சேர்ந்த வடிவத்துக்கு உடல்னு பேர், அவ்வளோதான். இந்த அவயவங்கள் சேர்ந்து இருந்தால் உடல்னு பேரே ஒழிய இந்த அவயவங்களை விட்டுட்டு உடல்னு ஒரு பொருள் கிடையாது. உடம்புன்னு ஒன்று தனியாக நம்ம எதையும் காட்ட முடியாது. அதே மாதிரி அவயவத்தை எடுத்தாலும் அதான். கண்ணை மட்டும் எடுத்தால் டாக்டர்கிட்ட கேட்டால் மெடிக்கல் சயின்ஸில் என்ன சொல்கிறான்? கண்ணை பல கூறுகளாக பிரித்து ஒன்று வேறு பேர் நம்ம வாயில் நுழையாத பேராக சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது என்ன ரெட்டினா அது இதுன்னு ஆரம்பித்து நமக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை அதுதான். அப்புறம் அதுக்குள்ளே என்னான்னு கேட்டால் சயின்ஸில் டெக்னிக்கல் டேமாக பார்த்தா, சயின்ஸில் மெடிக்கலாக நேம் பார்த்தா வேறு பேர் சொல்கிறான். இந்த செடி கொடி தாவரத்துக்கே வேறு பேர் சொல்கிறான். பொட்டானிக்கல் நேம்னா படிக்கவே முடியாது. அப்படி ஒரு பெரிய 26 எழுத்தையும் மாற்றி போட்டு பெரிய வார்த்தையாக அத்தனை சொல்கிறான். உண்மையிலேயே அந்த பொருள் எங்கே இருக்குன்னா இந்த அவயவங்கள் அதுக்கு ஒரு பேர், அது சேர்ந்து ஒரு வடிவமாக இருக்கிறவோ ஒரு பேர். அதனால் அதான் கலாசத்தைன்னு. அதனால் அவயவங்களுடைய சேர்ந்து தான் அந்த வஸ்து இருக்குது அப்படிங்கிறதுனால கலாசத்தை. அதனால் காலம் உண்டு பண்ணுது, காலரூபமாக இருக்கணும் அல்லது கலாரூபமாக இருக்கணும், அல்லது வஸ்து சத்தைனா அந்த பானை அப்படின்னு ஒரு வடிவம் வந்த உடனே அதுதான் பயன்பாட்டுக்கு இருக்குது. வஸ்துன்னா அந்த காரியம், அந்த வஸ்துங்கிறது ரூபங்கிறதான் வஸ்துன்னு சொல்லப்படுது. அந்த மொத்த ரூபம் இந்த பானை இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது அந்த மொத்த வடிவம் சேர்த்து தானே பானைன்னு சொல்ல முடியும். அதில் ஒரு பகுதி பிரிஞ்சாலும் பானைன்னு சொல்ல முடியாது. அந்த வஸ்து, அந்த ரூபம் இருக்குது. அதனால் இந்த உலகம் காரியம்னு பார்த்தாக்கா காலத்தை வைத்தோ அவயவங்களை வைத்தோ அல்லது அது மொத்த ரூபத்தை வைத்தோ அது இருக்கிறதுன்னு சொல்லுகின்றோம். அதனால் உற்ற சத்தை 3ம் ஒழித்து, இந்த காரிய சத்தைகளை ஒழித்து. அதனால் 2 வடிவம்னு சொன்னதில் ஒன்று காரண சத்தை, இன்னொன்று காரிய சத்தை. காரிய சத்தைன்னு சொல்லாமல் பல மதங்களில் பலவாறு அது சொல்லப்படுறதுனால அதையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். காலசத்தை, கலாசத்தை, வஸ்து சத்தை. மொத்தமாக சொன்னால் காரிய சத்தை தான். அதனால் இதை ஒழித்து, இது மித்யா, உண்மை இல்லை, வெறும் கல்பிதம், தோற்றம் என்று புரிந்து கொண்டு அதை நீக்கி சன்மாத்திரத்து உருவாய், ஆதாரமான சத்து, காரணமாக இருக்கின்ற ஒற்றை வடிவாம் மகா வடிவாம்னா அந்த சத்து மாத்திரமாக சர்வ வியாபகமாக எல்லா நாமரூபங்களுள்ளும் இருக்கின்ற மாறாத இருப்பாகிய சத் மாத்திரமாக இருப்பாய். அதனால் என்னதான் நம்ம விசேஷமான பெயர்கள் சொன்னாலும் அதன் பிறகு இருக்கிறதுன்னு சேர்த்து சொல்கிறோம். அந்த இருக்கிறதுங்கிறது தான் உண்மையிலேயே இருக்கிறது. அனைத்து வகுப்பு முடிகிற பொழுது முதல்ல தானே முடித்தோம். மண் பானைனா, அப்புறம் மண் அண்டா, மண் குண்டா, மண் சட்டி அப்படின்னு சொல்கிற பொழுது மண்கிறது சமமாக இருக்குது. அண்டா, குண்டா, சட்டி, டம்ளர், தட்டு என்பதெல்லாம் விசேஷமாக இருக்குது. அதனுடைய ஒரு வடிவம், ஒரு வடிவம் இருக்கிற பொழுது அந்தந்த பேரில் சொல்கிறோம். அப்புறம் மண் பானை இருக்கிறதுன்னு இருப்புன்னு சொல்லி சேர்த்து சொல்கிறோம். மண் பானை இருக்கிறது, மண் சட்டி இருக்கிறது, மண் அண்டா இருக்கிறது, மண் குண்டா இருக்கிறது, மண் தட்டு இருக்கிறது, மண் குவளை இருக்கிறது, மண் ஜாடி இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது மண்கிறது சமமாக இருக்குது, கடைசியில் இருக்கக்கூடிய இருக்கிறதுங்கிறது சமமாக இருக்குது, நடுவில் வேறு பெயர்கள் வந்திருக்கு. அது விசேஷம். அதை எடுத்துகிட்டு நம்ம சொல்லலாம். அண்டா குண்டா சட்டி எடுத்துட்டால் மண் இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து வரும். அதுக்கப்புறம் இந்த ரா மெட்டீரியலை மாற்றணும்னா மண்ணுக்கு பதிலாக அதையே நான் எவர் சில்வரில் பண்ணுறேன்னா இல்லை பிளாஸ்டிக்கில் பண்ணுறேன்னா அப்போ என்ன, அது எவர் சில்வர் அண்டா இருக்குது, குண்டா இருக்குது, சட்டி இருக்குது, பானை இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ என்னாச்சு, இப்போ மண்ணில் பண்ணலாம், பிளாஸ்டிக்கில் பண்ணலாம், சில்வரில் பண்ணலாம், கோல்டில் கூட பண்ணலாம், பித்தளையில், தாமிரத்தில் பண்ணலாம். இப்படி பார்த்தோம்னா இதெல்லாம் மாற்றி போட்டாக்கா மண் சட்டி, மண் பானை, அப்புறம் என்னது பிளாஸ்டிக் பானை, வெள்ளி பானை, தங்க பானைங்கிற பொழுது பானைங்கிறது சமமாக இருக்குது. மண், பிளாஸ்டிக்கு, தங்கம், வெள்ளிங்கிறது விசேஷமாக இருக்குது.
பானைங்கிறது நவுனு, அதுக்கு அஜெக்டிவ் என்னென்னா மண்ணா தங்கமா வெள்ளியாங்கிறது அஜெக்டிவாக இருக்குது. முன்னாடி நவுனாக இருந்தது, இதில் அஜெக்டிவ் ஆகுது. புரியுதில்ல? மண் பானை மண் அண்டான்னு சொல்கிற பொழுது மண்ணுங்கிறது நவுனாக இருக்குது, அண்டா பானைங்கிறது அஜெக்டிவாக இருக்குது. அது மாற்றி போட்டால் மண்ணுக்கு பதிலாக வெள்ளியோ தங்கமோ போட்டாக்கா அண்டா ஒன்றா இருக்குது, அண்டா நவுனாக இருக்குது. இந்த மண் தங்கம் வெள்ளிங்கிறது அஜெக்டிவாக இருக்குது. அப்போது எது நவுனாக இருக்கோ அது அஜெக்டிவாக ஆகுதுன்னா அது விசேஷம். சம்ஸ்கிருதம் சொன்னால் விசேஷணம் விசேஷ்யம். இந்த விசேஷணம் விசேஷ்யம் எப்படி வேணாலும் மாறும். அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டா இப்போ மண்ணும் மாறக்கூடியது, பானைங்கிறது மாறக்கூடியது, மண்ணுங்கிறதும் விசேஷம்தான், பானைங்கிறதும் விசேஷம்தான். இப்போ மாறாமல் இதில் எது இருக்குன்னா இருக்கிறதுன்னு இருக்குது. மண் அண்டா இருக்குது, மண் குண்டா இருக்குது, இல்லை தங்கப்பானை இருக்குது, வெள்ளிப்பானை இருக்குது அப்படின்னாக்கா தங்கம் வெள்ளிங்கிறது மாறிடுச்சு, அண்டா குண்டாங்கிறது மாறிடுச்சு. ஆனால் எல்லாத்துலேயும் கடைசியாக இருக்கிறதுங்கிறது அப்படியே இருக்குது. அதை மாறாது. இருக்குங்கிறது அப்படியே இருக்குது. மண் அண்டா உடஞ்சி போனால் மாறி போயிருமேனா, மண் பானை உடஞ்சி போனாலும் மண் இருக்கிறதுன்னா, மண்ணோட மண்ணாக ஆகிட்டா பூமியோட ஆகிட்டா பூமியாக இருக்கிறது, அவ்வளோதான். அதனால் அந்த இருப்புங்கிறத அதை அழிக்க முடியாது, ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அது நித்தியமானது. மண்ணிலிருந்து வந்தது, இந்த பூமி பஞ்சபூதங்கள்லேருந்து வருது, ஒரு வடிவத்தை எடுக்குது, தற்காலிகமாக இருக்குது, திரும்ப அழிந்தால் பஞ்சபூதத்தில் சேர்ந்து விடுகிறது. அப்போ அந்த இருப்பு மாறாமல் தொடர்ந்து இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களோடும் இருப்புங்கிறது இருக்கின்றது. இருப்புங்கிறது இல்லாத ஒரு பொருளை நம்ம சொல்ல முடியாது. அதனால் அந்த இருப்புங்கிறது சத்தியமானது, நித்தியமானது, அது ஏக்கமானது. அந்த இருப்புங்கிறது தான் சத்தியம், அது பிரம்மம், அதுதான் இறைவன், அதுதான் கடவுள், அது சாஸ்வதமானவர். அதன் மேலே இந்த விசேஷங்கள் எல்லாம் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. யார் கல்பித்ததுன்னா, ஒன்று ஈஸ்வரன் கல்பிக்கிறார், அப்புறம் ஜீவன் கல்பிக்கிறான். ரெண்டுமே ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி. இந்த சிருஷ்டிங்கிறது கல்பனை, ஆதாரமான சத்து ஒன்று தான். அதனால் அதை புரிந்து கொண்டு இந்த கல்பனைகள் எல்லாம் நீக்கி விசேஷம் எல்லாம் அறவிட்டு ஒன்றாம் சத்மாத்திரத்து உருவாய், எல்லாவற்றிலும் மாறாமல் இருக்க சத்மாத்திரமாக இருப்பாய். இந்த மாறாமல் இருக்க சத்து எங்கே இருக்குது? வெளியே தான் இருக்கான்னா, இந்த சரீரத்துக்குள்ளேயும் அது மாறாமல் சத்தாக இருக்குது. முதல்ல அறிவின்மை பற்றா அறிவுன்னு சொன்னார். அந்த அறிவு எதுனா இந்த உள்ள இருக்கக்கூடிய சத்து தான் அறிவு. அதனால் சத்து சித்து ரெண்டையும் நிரூபணம் பண்ணிட்டேன். எது சத்தாக இருக்கோ அதுவே சித்தாக இருக்கிறது. நான் இருக்கிறேன், நான் அறிகிறேன், இது மாறாத ஒன்று. மற்ற உடம்பு எப்படி வேணாலும் மாறலாம், மனசு எப்படி வேணாலும் மாறலாம், அறிவு எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் நான் இருக்கிறேன், நான் அறிகிறேன்கிறது மட்டும் என்றைக்கும் மாறாமல் இருக்கின்றது. அதுதான் சத்து சித்து. அதுக்கப்புறம் அடுத்த பாடல், அந்த சத் மாத்திரமாக இருப்பாய் என்பதை இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்லுகின்றார். விவரித்து சொல்லுகிறதுனாலே குழப்பி சொல்லுகிறதுன்னு அர்த்தம். அதனால் ஒன்றை அதிகமாக விவரிக்க போனால் குழப்பம்தான் அதிகமாகும். ஆனால் குறைவான விளக்கம் போதுமானதாக இருக்கும். ரொம்ப அதிகமாக புரிய வைக்கிறேன்னு போனாக்கா அதிகமான குழப்பம்தான் வரும். ஏன்னா விஷயம் அவ்வளோ நுட்பமானதாக இருக்குங்கிறதுனால. அதனால் அடுத்த பாட்டு தலையை சுற்றுற பாட்டை படிக்கலாம். கால சத்தை தன் சத்தை வேறாய் கருதும் தொழில் விடின் ஓர் சீலம் நன்றாகிய சத்துரூபி எனினும் பொருள் சேரா கோல விவித பத நல்கும் கொள்கை பல பாவனை உண்டோ மூலம் கண்டது அநேகத்துக்கு அது நன்றாகும் முறை எங்கே? காலசத்தை தன் சத்தை வேறாய் கருதும் தொழில் விடினோர் சீலம் நன்றாகிய சத்துரூபி எனினும் பொருள் சேரா கோல விவித பத நல்கும் கொள்கை பல பாவனை உண்டோ மூலம் கண்டது அநேகத்துக்கு அது நன்றாகும் முறை எங்கே?
காலசத்தை தன் சத்தை வேறாக கருதும் தொழில் விடின் ஓர் சீலம் நன்றாகிய சத்து ரூபி எனினும் பொருள் சேரா. கோல விவித பத நல்கும் கொள்கை பல பாவனை உண்டோ மூலங்கண்டது அநேகத்துக்கு அது நன்றாகும் முறை எங்கே. காலசத்தை தன் சத்தை, காலசத்தை கலாசத்தை வஸ்து சத்தைன்னு சொன்னார். அதை இங்கே தான் சொல்கிறார். காலசத்தை தன் சத்தைங்கிறது வஸ்து சத்தைன்னு எடுத்துக்கொள்ளலாம். கலாசத்தை சொல்லலை, அதை சேர்த்து கொள்ளணும். வேறாக, இப்போ இதை வைத்துக்கொண்டு நம்ம காரியங்களை வேறு வேறாக பார்க்கின்றோம். வேறாய் கருதும் தொழில் விடின், இதெல்லாம் வேறு வேறுன்னு பார்க்கின்ற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டால். ஏன்னா மூலப்பொருளை மனதில் வைத்துக்கொண்டு காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு காரியம் நாமரூப மாத்திரம்னு அந்த வேறு வேறுங்கிற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டால் தொழில் விடின். வாச்சாரம்பணம் விகாரோ மிருத்திகா இத்தியவ சத்தியம். எல்லாம் வாச்சாரம்பணம் தான், வெறும் வாக்கு சப்த மாத்திரம். உலகங்கிறது வெறும் சப்த மாத்திரம் அப்படின்னா. அதனால் பரமாத்மா சாமி சொல்கிறார், வேர்ல்டுனா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லை மட்டும் எடுத்துட்டா அப்புறம் என்னது வேர்டுனா. வேர்ல்டுங்கிறது வெறும் வேர்டு மாத்திரம்னா. வேர்ல்டில் இருக்க எல்லை வந்து லூஸ் பண்ணணும். லாஸ் ஆகிட்டா வெறும் வேர்டு மாத்திரம்னா. அதனால் அவ்வளோதான் உலகம். உலகங்கிறது வெறும் சப்த மாத்திரம்னா, நாமரூபம். வெறும் ஏன்னா உலகங்கிறது வெறும் நாமரூப மாத்திரமாக இருக்குது, காரியமாக இருக்குது. காரியம்னு பார்க்கிற பொழுது அது காரணத்திற்கு வேறாக இல்லை. அதனால் இது வேறு வேறுன்னு பார்க்கிற அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு வேறுபடுத்தி பார்க்கின்றோம். நம்ம காரணத்தை கவனித்தோம்னா இந்த காரியம் உண்மை இல்லைங்கிறது புரிகின்ற பொழுது, அதனால் அப்படி வேறுபடுத்துகின்ற எண்ணத்தை கருதும் தொழில் விடின், தொழிலை விட்டு விட்டால் மிச்சம் என்ன இருக்கும். ஓர் சீலம் நன்றாகிய சத்து ரூபி எனினும். மிச்சமாக சீலம் நன்றாகியனா உத்தம சத்தே வடிவாகிய. இந்த காரியத்தை நீக்கிட்டால் காரணம் மாத்திரம் இருக்கும். இப்போ காரியத்தெல்லாம் நீக்கிட்டால் மண்ணில் இருக்க பானைகள்லாம் எடுத்துட்டால் என்ன இருக்கும், மண் மாத்திரம் இருக்கும். எல்லா பானையும் உடைச்சிட்டா என்ன ஆகும், மண் மாத்திரம் இருக்கும். இல்லை தங்கம் பல வடிவங்களில் நகைகளாக இருக்குது, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு உருக்கிட்டா அந்த வடிவத்தை நீக்கிட்டால் என்ன இருக்கும், தங்கம் மாத்திரம் இருக்கும், காரியம் மாத்திரமாக இருக்கும். எனினும் என்றாலும், இது வரைக்கும் குழப்பம் இல்லை. எனினும் ஓர் சீலம் நன்றாகிய சத்து. அதனால் இந்த வேறுபாடுகளை நீக்கிவிட்டால் நன்றாகிய உத்தமமாகிய மேலான சத்து ரூபம் மாத்திரம், சத்து மாத்திரம் இருக்கும். எனினும் அப்படி இருந்தாலும் பொருள் சேரா. பொருள் சேரான அது மட்டும் கூட யதார்த்தமான சத்து ஆகாது. அதுதான் உண்மையான சத்து என்று ஆகாது. வெறும் நாமரூபத்தை மட்டும் பிரித்து மிச்சம் ஆத்மா இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலும் அது உண்மையான புரிந்து கொள்ளுதல் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், மேற்கொண்டு கோல விவித பத நல்கும் கொள்கை பல பாவனை உண்டோ மூலம் கண்டது அநேகத்துக்கு. அநேகத்துக்கு அது முதல்ல போட்டுக்கணும். இந்த 2வது வரி 3வது வரிக்கு அன்வயம். அநேகத்துக்கு மூலம் கண்டது கோல விவித பத நல்கும் கொள்கை பல பாவனை உண்டோ அது நன்றாகும் முறை எங்கே. நன்றாகும் முறைன்னா அது நல்லா இல்லைங்கிறார். அது நன்றாகும் முறை எங்கேன்னா அப்படி பார்க்கறது அது ஒன்றும் நல்லா இல்லை. அநேகத்துக்கு மூலம் கண்டது பல காரியங்களாக இருக்கின்ற அனைத்திற்கும் மூலமாக ஒன்று இருக்கின்றது என்று பார்க்கிறோம். அப்போ ஒன்று பார்க்கிறோம், அதில் பல பார்க்கிறோம், அல்லது பலவற்றுள் ஒன்றை பார்க்கிறோம். நகைகளை பார்க்கிறோம், அதற்குள்ளே தங்கத்தை பார்க்கிறோம், அப்புறம் தங்கம் நகைகளாக இருக்கின்றதுன்னு பார்க்கிறோம். பானைகளை பார்க்கிறோம், அதற்குள்ளே மண்ணை பார்க்கிறோம், மண்ணே பானையாக இருக்கின்றது, பானைகளாக இருக்கின்றதுன்னு பார்க்கிறோம். இந்த பார்வை நல்லாத்தானா இருக்குது அப்படின்னா அது நன்றாகும் முறை எங்கேன்ட்டார், அது நல்லா இல்லைன்ட்டார். ஏன்னா கோல விவித இப்படி பார்க்கிற பொழுது
அநேகத்துக்கு மூலம் கண்டது கோல விவித பத நல்கும். அப்படி பார்க்கிற பொழுது எண்ணற்ற பதங்கள் வருகின்றது. பத நல்கும் கொள்கை, பதத்தை பதத்தை கொடுக்கின்ற கொள்கை. இப்படி பலவாக ஒன்றை பலவாக பார்த்தல் என்ற அந்த கொள்கையானது, அந்த கருத்தானது, அதனால் பல பாவனை வருகின்றது. அதனால் பல பாவனை உண்டோ, பல என்ற எண்ணமானது அங்கு இருக்கின்றது. உண்டோனா உண்டாகும் என்ற அர்த்தம். தங்கத்தை நகையாக பார்க்கிறோம், தங்கத்தை பார்க்கிற அதே சமயத்தில் நான் நகைகளையும் பார்க்கிறேன், அதனால் நகைகள் இருக்கின்றன, தங்கம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அங்கே பலங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு ஆயிரும், ஏற்றுக்கொண்டு இருக்கிறோங்கிறது ஆகின்றது. ஒரு நுட்பமான ஒரு விஷயம். ஒரு உயர்ந்த வேதாந்தத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக சொல்கிற பொழுது இந்த கருத்து வருது. காரண காரியம் அப்படின்னு சொல்கிற பொழுது காரியம் இருக்குன்னு ஏற்றுக்கொண்டால் அந்த காரணத்துக்கு காரணத்துவங்கிறது வந்து விடுகிறது. பிரம்மம் எதுக்கும் காரணமும் கிடையாது, காரியமும் கிடையாது. அதனால் அது அஜாத்தவாதம்னு சொல்கிறோம். அது எதிலிருந்தும் தோன்றவில்லை, அதிலிருந்தும் எதுவும் தோன்றவில்லை. அதான் மாண்டூக்கிய உபனிஷத்தில் அதிலிருந்து தான் எல்லாம் தோன்றி இருக்குங்கிறது சாமான்யமாக கடவுள்கிட்ட இருந்து உலகம் வந்ததுங்கிறது. ஆனால் உலகம் உண்மை இல்லை, மித்யா அப்படிங்கிறதுனால அதிலிருந்து எதுவும் தோன்றவில்லை. அது எதிலிருந்தும் சாமான்யமாக நமக்கு கடவுள்னாக்கா கடவுள் யார்கிட்ட இருந்தும் பிறக்கலாம், ஒரு நித்தியமாக இருக்கிறவர். அதனால் எதிலிருந்தும் கடவுள் தோன்றவில்லை. ஆனால் கடவுள்கிட்ட இருந்து தான் உலகம் தோன்றியது. சாமானிய திருஷ்டி. கடவுள் பிறப்பு இறப்பு இல்லாதவர், ஆனால் உலகத்தினுடைய பிறப்பு இறப்புக்கும் காரணமாக இருப்பவர். ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ உலகங்கிறது காரியம், கடவுளுங்கிறது காரணம். உலகத்தில் பார்த்தாக்கா ஒன்றொன்றும் காரண காரியமாக இருக்குது. இப்போ அப்பாவாக இருக்கிறவர் அவர் தன்னுடைய புத்திரனுக்கு காரணம், அப்பா தன்னுடைய குழந்தைக்கு அவர் காரணம். அப்பாவிட்டேருந்து பையன் வந்தானா பையன் காரியம், அப்பா காரணம். அப்புறம் அந்த அப்பா இன்னொரு கோணத்தில் பார்த்தா அவரோட அப்பாவுக்கு இவர் காரியம் தானே. அப்பா காரணமாக இருக்கிறார், அவருடைய அங்கேருந்து இவர் வந்திருக்கிறார், ஆகவே இவர் காரியம். மரம் விதை தான், மரம் விதை காரண காரியம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு விதை எடுத்துக்கொண்டால் ஒரு கோணத்தில் பார்த்தா அது காரியமாக இருக்குது, இன்னொரு கோணத்தில் இருந்து பார்த்தா அது காரணமாக இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய மரத்துக்கு அது காரணமாக இருக்குது, முன்னுதின மரத்துலேருந்து அது வந்ததுனால அது காரியமாக இருக்கிறது. அப்படி உலகத்தில் எல்லாத்துக்குமே இந்த காரண காரியங்கிறது வருகின்றது. உலகத்திற்கு மூலமாக எது இருக்கின்றதோ அது காரணம் மாத்திரம், காரியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு ஒரு மூலம் இல்லை, அதுதான் அனைத்திற்கும் மூலம் அப்படிங்கிற கருத்து. இது எல்லா துவைத்த மதங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற கருத்து. கடவுள் பிறப்பு இறப்பு இல்லாதவர், ஆதி அந்தம் இல்லாதவர். அவர் அனைத்திற்கும் ஆதி, ஆனால் அவருக்கு ஆதி இல்லை. அவருக்கு அனைத்துக்கும் தாய் தந்தை கடவுள், பார்வதி பரமேஸ்வரன். அவருக்கு தாய் தந்தைனா இல்லை, அவர் பிறப்பு இறப்பு இல்லாதவர். ஆனால் நம்ம வேதாந்தத்தில் என்ன, காரணத்துவங்கிறதும் மித்தியானா. ஏன்னா காரியங்கிறதே மித்தியா. காரியங்கிறத சத்தியமாக வைத்து கொண்டு காரணங்கிறதும் சத்தியம், காரியங்கிறதையும் சத்தியம்னு சொல்கிறது துவைத்த சித்தாந்தம். ஆனால் காரியம் மித்தியான்னு நம்ம நிரூபணம் பண்ணுற பொழுது காரணத்துக்கு இருக்கக்கூடிய அந்த காரணத்துவங்கிறதும் மித்தியா. அதனால் நான் காரியத்தையும் காரணத்தையும் சமமாக பார்க்கிறேன்னு வேதாந்தத்தில் பார்க்க முடியாது. காரியத்தை பார்த்தா காரணம் தெரியாது, காரணத்தை பார்க்கிற பொழுது காரியம் தெரியாது. அதுதான் இங்கே சொல்கிறார். நான் அநேகத்துக்கு மூலம் கண்டது கோல விவித பத நல்கும் கொள்கை. அதனால் நான் ஒன்று பலவாக ஆகி இருக்கிறதுன்னு பார்த்தேன்னா பலங்கிறது பல பாவனை உண்டாம், பல இருக்குங்கிற பாவனையானது வருகின்றது. அதனால் பலங்கிறது மித்யா என்று புரிந்து கொண்டு அதை விட்டு ஒன்றை மட்டும் பார்ப்பாயாக. அதுதான் நன்றாகும் முறை. நான் ஒன்று பல ரெண்டையும் சமகாலத்தில் பார்க்கிறேன்னா அது நன்றாகும் முறை அல்லன்னு சொல்கிறார். மேற்கொண்டு விளக்கம் நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம்.